ஒரு நிலையான வாழ்க்கை இருக்காது. தவளை மாதிரி. என்ன மாதிரி? தவளை மாதிரி. தவளை நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். அதனால தான் பார்வோன் மோசே இடத்துல சொல்லுவான், இந்த தவளைகள் நீங்கும்படி எனக்காக என்ன செய்ய விண்ணப்பம் பண்ண. இந்த தவளைகள், இந்த தவளை கையில் பிடிச்சா என்ன செய்யாது? நிற்காது, வழுவி போகும். இரு மனம், இரு வாழ்க்கை, மாறுபாடான ஜீவிதம், இதெல்லாம் நம்மளை பாழாக்கும். சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஒரு விதமான வாழ்க்கை, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு விதமான வாழ்க்கை, காலேஜுக்கு போகும்போது ஒரு விதமான வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேறு காரியங்களை ஈடுபடும் போது வேறு விதமான வாழ்க்கை, டூருக்கு போகும்போது வேறு மாதிரி வாழ்க்கை, சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேரும்போது வேறு மாதிரி வாழ்க்கை. இது மாறுபாடு. இது என்னது? மாறுபாடு. பக்கத்தில் சொல்லு, இந்த மாறுபாடு மாறலைன்னா உங்களை பாடாப்படுத்தும். ஆமென். நம்மளை பாழாக்கும், நம்ம வாழ்க்கையை பாழாக்கும். என் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருந்தது ஒரு காலத்தில். சர்ச்சில் வரும்போது ஆராதனை தான், வர்ஷிப் தான், நல்ல பிள்ளை தான், பயங்கரமான ஆமென், என்ன போல ஒருவனும் இல்லை. ஆனால் நாகர்கோவிலேருந்து பஸ் ஏறிட்டோம், எரணியல் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஏறிட்டோம் அப்படின்னா மாறுபாடு. அது என் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருந்தது. என்றைக்கு அந்த மாறுபாடை விட்டு நீங்கினேனோ அன்றைக்கு என் வாழ்க்கை செழிக்க ஆரம்பித்தது. என் வாழ்க்கை ஆசீர்வாதப்பட ஆரம்பித்தேன். ஆமென். இங்கே இருக்கிற வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமாருக்கெல்லாம் சொல்கிறேன், 2 வாழ்க்கை நமக்கு வேண்டாம். 2 வாழ்க்கை நமக்கு வேண்டாம். தேவனுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வேண்டாம். மாறுபாடை உங்களை விட்டு என்ன செய்யுங்கள்? அகற்றுங்கள். காரணம், இந்த மாறுபாடு ஒரு மனிதனை என்ன செய்கிறது? பாழாக்குகிறது. அப்போ ஒன்று, பஞ்சம் நம்மை பாழாக்குகிறது. சில டெட்லி டிசீஸ், சில வியாதிகள் நம்ம என்ன செய்கிறது? பாழாக்குறது. 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. உலகத்தையே என்ன செய்தது? பாழாக்கினது. பொருளாதாரத்தை பாழாக்கினது. பிள்ளைகளுடைய படிப்பு பாழாய் போனது. இந்த கொரோனா பேட்சுன்னே ஒன்று இருக்குது. பரீட்சை எழுதாமல் பாஸ் ஆனது. அவங்க சந்தோஷமாக நினைக்கிறாங்க, நான் பரீட்சை எழுதாமலே பாஸ் ஆகிட்டேன், காலேஜ் முடிச்சிட்டேன், டிகிரி பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஒன்றுமே தெரியாது. அது படித்த படிப்புக்கு சம்பந்தமாக ஒன்றுமே தெரியாது. அவங்க படிப்பு பாழாயிடுச்சு. 3வது, சங்காரம். பாழாக்கும் சங்காரம். ஒரு மழை வருது, திடீரென்று இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு இங்கே அவ்வளோ வெயில், ஆனால் கடற்கரை கிராமங்களில் இன்னைக்கு கடல் அலை பொங்கி பல இடங்கள் பாதிப்புக்குள்ளானது. இங்கே பக்கத்தில் 5 கிலோமீட்டரில், நமக்கு தெரியுமா அது? ஆனால் இங்கே அவ்வளோ வெயில். நான் பார்க்குறேன், நியூஸ் பார்க்குறேன் காலையில், அழிக்கால், பிள்ளைத்தோப்பு, ஆமென், சைமன் காலனி, குளச்சல், அதை சுற்றி இருக்கிற பகுதிகள், குறும்பனை, வாணியக்குடி, அதை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் திடீரென்று பொங்கி எழுந்த ராட்சத அலைகள் அங்கே போடப்பட்டிருந்த கல்லுகளை புரட்டி கொண்டு போனது. கடல் நீர் ஊருக்குள்ளே போயிடுச்சு. அப்போ இப்படிப்பட்ட சங்காரங்கள் நடக்கும்போது வாழ்க்கை என்ன செய்யுது? பாழா போகுது. 2004 வந்த சுனாமி நமக்கு சர்ச் டெடிகேஷன் என்னைக்கு? 2004 சொல்லுங்க, டிசம்பர் 20 மறந்துட்டீங்களா? 23 சொல்லுங்க. டிசம்பர் 5 எங்கள் பாட்டி இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 23 நான் எங்கள் கல்லூரியிலேருந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தேன். எல்லாரும் கடலுக்கு போகணும், இருந்து போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் போகணுன்னு. இல்லை பிரதிஷ்டை முடிஞ்சு நீங்கள் கிளம்பிடு சாமி. மொத்தம் 16 பேர் வந்திருந்தாங்க. நீங்கள் கிளம்பிடுங்க. ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு 26ஆம் தேதி காலையில் தேசமே
பாழாய் போனது, குடும்பங்கள் பாழாய் போனது, நண்பர்கள் இறந்து போனார்கள், நேசிக்கிற குடும்பங்களில் இழப்புகள், அட்ட செகண்டில் எல்லாம் பாழாய் போனது, எல்லாம் பாழாய் போனது. சங்காரங்கள் நம்ம என்ன செய்கிறது? பாழாக்குகிறது. தொழிலுக்கு எதிராக பிசாசு சில கண்ணிகளை வச்சுட்டான்னு வைங்களேன், அப்படியே சங்காரம், டக்கு 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 டக்குன்னு அழிவு வரும், நஷ்டம் அழிவு வரும், நஷ்டம் அழிவு டக்கு டக்குன்னு அப்படி கண் இமைக்கிற நேரத்தில் லட்சங்கள் அப்படியே போயிட்டுருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு சங்காரம், அது நம்மை பாழாக்குறது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாழாக்குகிற இந்த ஸ்தலங்களில் இந்த 4வது நாள் என் பாதங்களை நான் எழுந்தருள பண்ண போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலரெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் வீடு பாழாயிரும், சிலரெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்தா உங்கள் வாழ்க்கை பாழாயிரும். சில பலவீனங்கள் பிள்ளைகளை ஆட்கொண்டுட்டா பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாயிரும், தொழில் பாழாயிரும். ஆமென். எத்தனையோ சபைகள் பாழாய் போயிருக்கிறது. இலங்கை தேசத்துக்கு நான் போயிருந்தபோது பெரிய பெரிய சபைகள், ஆனால் இங்கே யாரும் வரலையா, இங்கே பாஸ்டர்ஸ் இல்லையா? இல்லை, இவையெல்லாம் பாழாய் கிடக்கிறது, இவையெல்லாம் பாழாய் கிடக்கிறது. வட மாநிலங்களில் அநேக ஆலயங்கள் பாழாய் கிடக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிறது. ஏக்கர் கணக்கான சொத்துள்ள சபைகள் ஆனால் பூட்டப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஐரோப்பிய கண்டங்கள், இவைகளில் எல்லாம் இன்றைக்கு சபைகள் பாழாயிருக்கிறது. எல்லாம் சினிமா தேட்டராக மாறிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் சினிமா தேட்டர்லாம் என்னவோ மாறிட்டு இருந்துச்சு, சர்ச்சாக மாறிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி சபைகள் எல்லாம் சினிமா தேட்டர்களாய், பப்புகளாய், மதுபான விடுதிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம், உள்ளே ஏற்பட்ட சங்காரம். இன்றைக்கி நாம் செபிக்க போகிறோம். நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு சங்கார தூதன் உள்ளே வந்ததுனால, எகிப்திலே சங்கார தூதன் உள்ளே வந்ததுனால எகிப்து பாழாய் போனது. தலைச்சன்கள் மேலே அந்த சங்காரம் வந்தபோது எல்லா குடும்பங்களிலும் கூக்குரல், ஒரே ராத்திரியில் கூக்குரல் எழும்புகிறது, ஒரே ராத்திரியில் கூக்குரல் எழும்புகிறது. சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து ஒரே நாளில் ஒரே தெருவில் எல்லாரும் விதவைகளாக்கப்படுகிறார்கள். இதுதான் சங்காரம். இதான் என்னது? சங்காரம். அந்த தெருவே பாழா போயிடுச்சு. ஒரு 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 நாளில் கண்ணு திறந்து மூன்றக்குள்ளாடி ஒரு தெருவில் இருக்கிற எல்லா குடும்பங்களில் இருக்கிற பெண்களும் விதவைகளாக்கப்படுகிறார்கள். சங்காரம், பிசாசு எவ்வளோ கொடூரமானவன் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவன் எழுந்தருள போகிறார். பாழாய் போன நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் எழுந்தருளணும். பாழாய்ப்போன ஸ்தலங்கள், பாழாய்ப்போன ஆமென் பட்டணங்கள், வேதம் சொல்லுகிறது, சியோனுக்கு போகிற வழிகள் பாழாய் கிடக்கிறது. அங்கே துதியின் சத்தம் இல்லை, அங்கே ஜனங்களுடைய ஆரவாரம் இல்லை. ஆனால் வசனம் அப்படியே முடிஞ்சிடல. மீண்டும் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். என் குடும்பம் பாழாயிருச்சே, என் பிள்ளை வாழ்க்கை பாழாயிருச்சே, என் பிள்ளைங்கெல்லாம் இப்படி பாழா போயிட்டாங்களே, என் தொழில், என் வியாபாரம், பாழாய் போயிடுச்சு. என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பஞ்சம் என்னை பாழாக்கி விட்டது. நான் வாழ்ந்த பரிபூரணத்தின் நாட்கள் எல்லாம் எனக்கு மறந்துருச்சு. பரிபூரணத்தின் நாட்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போனது. என் வாழ்க்கை இப்படி பாழா போயிடுச்சு.
ஒரு தாயார் வந்து சொல்றாங்க, பாஸ்டர், என் கணவனும் மரித்து போனான், என் மூத்த மகளுடைய கணவனும் மரித்து போனான். அவளுக்கு 2 பிள்ளைகள். 85 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். என் மகள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அவங்க வீட்டில் வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு இரவு எனக்கு முன்னாடி நின்று அழுறாங்க அந்த அம்மா. என் பிள்ளையுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்கு இருக்கிற ஒரு வீடும் இன்றைக்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. பாழாய் போயிடுச்சு வாழ்க்கை. சங்காரம், பஞ்சம், சில வியாதிகள், சில மாறுபாடான வாழ்க்கை. சிலருடைய வாழ்க்கையில் எல்லாம் பாழாக்கப்பட்டது எது தெரியுமா? ஏன் தெரியுமா? உன் படிப்பு பாழானது எதனால? உன் எதிர்காலம் பாழானது எதனால? மாறுபாடான வாழ்க்கையினால. பாகால் தெய்வமானால் பாகாலை, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை. எந்த மட்டும் 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடப்பீர்கள், அது உங்களை பாழாக்கும். கர்த்தர்னா கர்த்தர், பரிசுத்தம்னா பரிசுத்தம், நீதினா நீதி, நியாயம்னா நியாயம். மாறுபாடை உங்களை விட்டு அகற்றுங்கள். பாழாக்குதல் உங்களை விட்டு அகன்று போகும். இந்த ராத்திரி நேரம் அவருடைய காலடி ஓசை உங்களுக்கு கேட்கணும். அவருடைய காலடி ஓசை உங்களுக்கு கேட்கணும். அவர் நடந்து வருகிற சத்தத்தை கேட்டு ஆதாம் எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவான். அவர் நடந்து வருகிற சத்தத்தை கேட்டு ஏவாள் எங்கிருந்தாலும் ஓடி வந்துடுவா. அவருடைய பாத நடக்கிற சத்தத்தை கேட்டு பழகினவர்கள் நம்மளாலையும் கேட்க முடியும். ஆதாமுக்கு கேட்க முடியும்னா நமக்கும் கேட்க முடியும். நீங்க ஜெபிக்க போறீங்க, ஆசாப போல, ஆண்டவரே, பாழாய் போன ஸ்தலங்களிலே உம்முடைய பாதங்களை எழுந்திருக்க பண்ணும். பாழாய் போன என் பிள்ளை வாழ்க்கையில், என் மகன் வாழ்க்கை பாழா போயிடுச்சு. ஃபஸ்ட் குடிச்சு 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 என் பையன் வாழ்க்கை பாழா போயிடுச்சு. ஆசாப போல விண்ணப்பம் பண்ணுங்க. கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி பாழாய் போயிட்டு பல வருஷமா சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியினால, பலவீனத்தினால என் வாழ்க்கையே பாழா போயிடுச்சு. புலம்புறீங்களா? இன்றைக்கு உங்களை தேடி அவர் வருகிறார். அவர் வருகிறார். உங்கள் செவிகளுக்கு அந்த பாதத்தின் சத்தத்தை கேட்க திராணி உண்டுன்னா, திறன் உண்டென்றால் இன்றைக்கு அவர் நடந்து வருகிற சத்தத்தை கேட்கலாம். பர்த்திமை குருடனுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் இதுவரைக்கும் அவன் கேட்காத ஒரு பாதங்களின் சத்தத்தை அவன் கேட்குறான். எத்தனையோ பேர் தினசரி நடந்து போகிறாங்க. ஆனால் இது இன்னைக்கு நடக்கிறவருடைய பாதத்தின் சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவன் செவிகள் அவ்வளோ கூர்மையாக அதை கவனித்தது. உடனே கேட்குறான், யார் நடந்து போகிறது? அவனுக்கு சொல்லப்படுகிறது, ஆமென், இயேசு நடந்து போகிறார். நஸ்ரேனாகிய
இயேசு நடந்து போகிறார். உடனே அவனுக்கு ஒரு தெளிவு வந்தது. பாழா போன என் வாழ்க்கையில் அவர் பாதம் பட்டா என் வாழ்க்கை மாறும். எனக்காக அவருடைய பாதங்கள் இந்த இடத்துல நின்றுச்சுன்னா என் வாழ்க்கை மாறும். அவ்வளவுதான். கூப்பிட ஆரம்பித்தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட ஆரம்பித்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் சத்தத்தை கேட்டு இயேசு நின்றார். அவர் பாதங்கள் நின்றது. பாழாய்ப்போன அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. இன்று இரவு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி அனுப்பினது, பாழாக்கும் சங்காரங்கள், பாழாக்கும் பஞ்சங்கள், பாழாக்கும் நோய்கள், பாழாக்கும் மாறுபாடுகள் எந்த ஸ்தலங்களிலெல்லாம் இருக்கிறதோ, எந்த குடும்பத்திலெல்லாம் இருக்கிறதோ, எந்த சபைகளிலெல்லாம் இருக்கிறதோ, எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலெல்லாம் இருக்கிறதோ, எந்த தொழிலிலெல்லாம் இருக்கிறதோ, வேலை ஸ்தலங்களிலெல்லாம் இருக்கிறதோ, இந்த ராத்திரி அந்த ஸ்தலங்களில் அவருடைய பாதங்கள் எழுந்திருக்க பண்ணுவார். அவருடைய பாதங்கள் எழுந்தருளும். அவருடைய பாதங்கள் எழுந்திருக்க பண்ணுவார். அவர் எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளுவார். மறக்கப்பட்ட பரிபூரணங்கள் மீண்டும் நினைவுபடுத்தப்படுவதற்கு ஆண்டவர் உன் பாழான வாழ்க்கையின் அனுபவங்களை மாற்ற விரும்புகிறார். இந்த ராத்திரி வேளை என் தேவன் எழுந்தருளுகிறதை பார்க்கிறேன். பாழாய் போன உன் தொழிலில் தேவன் எழுந்தருளுகிறார். பாழாய் போன உன் மகளுடைய வாழ்க்கையில் தேவன் எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்க வாழ்க்கை பாழாய் போயிட்டு என்று கவலைப்படாதீங்க. பாழாய் போன ஸ்தலங்களில் அவருடைய பாதங்கள் எழுந்து நிற்கலாயிற்று. அவர் எழுந்தருளுகிறார். பாழாய் போன வாழ்க்கையில் அவள் எழுந்தருளுகிறார். பஞ்சத்தினால் பாழாக்கப்பட்ட அனுபவங்கள், நோய்களினால் பாழாக்கப்பட்ட அனுபவங்கள், சங்காரங்களால் பாழாக்கப்பட்ட அனுபவங்கள், மாறுபாடுகளால் பாழாக்கப்பட்ட அனுபவங்கள் இந்த ராத்திரி வேளை மாறுவதாக. வானங்களையும் பூமியை உண்டாக்கின தேவன், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன தேவன் இந்த ராத்திரி வேளை எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளுவீராக. எங்க ஸ்தலங்களில் எழுந்தருளுவீராக. பாழாக்கப்பட்ட என் மகன் வாழ்க்கையில் எழுந்தருளும். பாழாக்கப்பட்ட என் புருஷ வாழ்க்கையில் எழுந்தருளும். பாழாக்கப்பட்ட என் புருஷனுடைய வேலை ஸ்தலங்களில் எழுந்தருளும். என் பிசினஸ்ல எழுந்தருளும். என் பிள்ளை வாழ்க்கையில் எழுந்தருளும். என் குடும்பத்தில் எழுந்தருளும். எங்க சபை நடுவில் எழுந்தருளும். எங்க தேசத்தின் நடுவில் எழுந்தருளும். பாழாக்கிற அனுபவங்கள் மாறட்டும். பாழாக்குகிற சத்துரு அழிவானாக. பாழாக்குகிற அருவருப்புகள் அழிந்து மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளை எங்களுக்காய் தேவரீர் எழுந்தருளுவீராக. எங்களுக்காய் எழுந்தருளுவீராக. எங்களுக்காய் எழுந்தருளுவீராக. எங்களுக்காய் எழுந்தருளுவீராக. எங்களுக்காய் எழுந்தருளுவீராக. பாழான ஸ்தலங்கள் பயிரிடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பாழான ஸ்தலங்கள் பயிரிடப்படும். மீண்டும் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை தருவார். எந்தெந்த பகுதிகள் பாழாய் போனதோ அதே பகுதிகளிலே மீண்டும் பயிரிடுகிற அனுபவங்கள், ஒரு நீதியின் விளைச்சல்களை ஆண்டவர் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு அறுவடையை நான் கட்டளையிடுவேன்.
பாழாய் போனவைகளிலே பயிரிடப்படுகிற காலங்கள் வருகிறது. தேங்க்யூ. பாழாய் போனவைகள் மறுபடியும் கட்டப்படும், மறுபடியும் கட்டப்படும். தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஹalleluya, ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபத்தோடு நாம் முடிக்க போகிறோம். எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகளுடைய ஜீவியங்களில், எங்கள் சபைகளில், தேசத்தில் சத்துரு எதை கொண்டு வந்து பாழாக்க நினைச்சாலும் இன்றைக்கு அந்தந்த பகுதிகளில், அந்தந்த இடங்களில் தேவன் எழுந்தருளுவீராக. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் யார் யார் வாழ்க்கை பாழாக இருக்குது, யார் யார் வாழ்க்கை பாழாக இருக்குது. நிறைய பேருடைய வேலை ஸ்தலங்கள் பாழாக இருக்குது. வேலை ஸ்தலம் புதிய வேலை இல்லை. புதிய வேலை இல்லாதனால வேலையாட்களும் விட்டு போகிற அனுபவங்கள், அது ஒரு சங்காரம். சர்வ நாசத்தை கொண்டு வருவதற்கு சத்துரு கொண்டு வந்த சங்காரம். இன்றைக்கு அந்த ஸ்தலங்களில் தேவனுடைய பாதங்கள் எழும்பி நிற்கிறதை நான் பார்க்கிறேன். சில குடும்பங்களில் தேவனுடைய பாதங்கள் எழும்பி நிற்கிறதை பார்க்கிறேன். பாழாய் போன அந்த தொழிலில் தேவனுடைய பாதங்கள் எழும்பி நிற்கிறதை பார்க்கிறேன். வீடுகளில் தேவனுடைய பாதங்கள் நிற்கிறதை பார்க்கிறேன். பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவனுடைய பாதங்கள் இன்றைக்கு நிற்கிறதை பார்க்கிறேன். பாழாக்குற அனுபவங்கள் மாறுவதாக. பாழாக்குகிற சத்துரு அழிந்து போவானாக. பாழாக்குகிற எல்லா அருவருப்புகள் அழிந்து போவதாக. எங்களை பாழாக்க நினைக்கிற எல்லா சத்துருடைய திட்டங்கள், எங்கள் பிள்ளைகளை பாழாக்க நினைக்கிற சத்துருடைய கிரியைகள், எங்கள் குடும்பத்தை, எங்கள் மகனை, மகளை, எங்கள் திருச்சபை பிள்ளைகளை, எங்கள் வருமானங்களை, எங்கள் கையின் பிரயாசங்களை, எங்கள் ஸ்தாபனங்களை, எங்கள் வருமானத்துக்கு உண்டாகிற வழிகளை பாழாக்க நினைக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள் இந்த ராத்திரி நேரம் எங்களை விட்டு, எங்கள் வீட்டை விட்டு, எங்கள் பிள்ளைகளை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்கள் வேலை ஸ்தலங்களை விட்டு, எங்கள் சபைகளை விட்டு இப்பொழுதே வெளியேறுவதாக. சத்துருவன் வீட்டில் கால் வச்சிருந்தா அவனுடைய கால்கள் இன்று இரவு தரிக்கப்படுகிறது. சில சத்துருக்களுடைய கால்களை ஆண்டவர் தரிக்கிறார். நீ யார் என் வீட்டுக்குள் நிற்பது? நீ யார் என் பிள்ளைகளுடைய வீட்டுக்குள் நிற்பது? நீ யார் என் பிள்ளைகளுடைய வருமானத்தில் கை வைப்பது? நீ யார் என் பிள்ளைகளை கெடுப்பது? நீ யார் என் வாலிபர்களுடைய எதிர்காலத்தை கெடுப்பது? நீ யார் என் சரீரத்தை தொடுவது? உனக்கு யார் அனுமதி கொடுத்தா? அப்படிப்பட்ட சத்துரு நின்ற இடங்களில் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் சத்துருவை விலக்கி விட்டு அவர் எழுந்தருளுகிறார். அவர் எழுந்தருளுகிறார். அவர் எழுந்தருளுகிறார். அவர் எழுந்தருளுகிறார். அவர் எழுந்தருளுகிறார். சகையினுடைய வீட்டிலே அவருடைய பாதம் பட்ட போது உண்டான மாற்றங்கள் அநேக குடும்பங்களில் இந்த ராத்திரி வேளை உண்டாகிறது. இந்த ராத்திரி வேளை உண்டாகிறது. சகையினுடைய வீட்டுக்குள் ஏற்பட்ட மாற்றம் அநேக வீடுகளில் உண்டாகிறது. Jesus. எவீருனுடைய மகள் மரணத்திற்கு ஏதுவாயிருக்கிறாள். இயேசு எவீருடைய அழைப்பை ஏற்று போகிறார். போகிற வழியில் அவனுக்கு செய்தி வருகிறது, மகள் மரித்து போனாள். ஆண்டவர் சொல்ற, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவருடைய பாதம் அந்த வீட்டிலே பட்டது. நடந்தது என்ன தெரியுமா? சந்தடி பண்ணுகிறவர்களையும் அழுகிறவர்களையும் ஆண்டவர் அந்த வீட்டை விட்டு அப்புறப்படுத்தினார். ஆவியானவர் எனக்கு இந்த ராத்திரி நேரம் சொல்ற, உங்க வீட்டை விட்டு சிலதையெல்லாம் அப்புறப்படுத்துறார். சிலரையெல்லாம் அப்புறப்படுத்துறார். உங்க வீட்டுக்குள்ள இருந்து சிலரை அப்புறப்படுத்துகிறார்.
அற்புதம் நடப்பதற்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றை வீட்டை விட்டு அப்புறப்படுத்திவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்னபோது மரித்தவள் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினாலே. இதுவரைக்கும் உன் குடும்பத்தில் அற்புதத்தை தடை பண்ணுகிற சில காரியங்களை இந்த ராத்திரி நேரம் உன் வீட்டை விட்டு, உன் கூடாரத்தை விட்டு, உன் வேலை ஸ்தலங்களை விட்டு, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு என் தேவன் அப்புறப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு தெரியும் அதெல்லாம் இருந்த அற்புதம் நடக்காது. ஆண்டவர் உள்ள கால் வச்ச உடனே சொன்னது, இவனை வெளியே தள்ளு, அவளை வெளியே தள்ளு, இவங்களை வெளியே தள்ளு. சந்தடி பண்ணுகிறவன், சந்தேகப்படுறவன், ஆமேன், என்ன அவிசுவாசமா பார்க்கிறவன், என் கிரியைகளை நம்பாதவன், ஆமேன், எவனும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. எனக்கு பிரியமில்லாத எவனுடைய பாதங்களும் இந்த வீட்டுக்குள்ளே நிற்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, தேவனுடைய பாதம் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா தேவனுக்கு பிரியமில்லாத அவருடைய பாதங்கள் அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அற்புதம் வருகிறது, அற்புதம் வருகிறது, அற்புதம் நடக்கிறது. சில மரித்தவைகள் உயிரடைகிறது, சில மரித்தவைகள் உயிரடைகிறது. அற்புதம் நடக்கிறது. ராமானா சந்தனா ரீபல்தனா ரகதனா. Glorious Father, thank you, thank you, thank you. தகப்பனே, இந்த நேரலையின் மூலமாய் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களுக்காய் காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அவர்கள் வீடுகளிலே தேவனுடைய பாதம் படுகிறதற்காய் நன்றி. அந்த வீட்டுக்குள் தேவையில்லாத பாதங்கள் அப்புறப்படுத்தப்படுகிறதற்காய் நன்றி. அற்புதத்தை தடை செய்கிற, ஆசீர்வாதத்தை தடை செய்கிற, ஆமென், அனுக்கிரகத்தை தடை செய்கிற, நன்மையை தடை செய்கிற எல்லாவற்றையும் வீட்டை விட்டு அகற்றி உம்முடைய பாதம் பட்ட இடத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய பாதம் பட்ட தொழிலில் ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய பாதம் பட்ட ஆண்டவரே அந்த வியாபாரத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய பாதம் பட்ட அந்த எதிர்காலத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. உம்முடைய பாதம் படுகிற இடத்தில் அந்நியர்களுடைய பாதம் நிற்பது இல்லை. பாழான ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்திருக்க பண்ணும். பாழாக்கின பஞ்சம், பாழாக்கின சங்காரம், பாழாக்கின நோய்கள், பாழாக்கின மாறுபாடுகள் இன்று இரவு எங்களை விட்டு மாறினதற்காய் நன்றி. உம்முடைய அழகான பாதங்கள், உம்முடைய அற்புதமான பாதங்கள் எங்க வீட்டுக்குள்ள நிற்கிறது நாங்க பார்க்கிறோம்ப்பா. எங்க வீட்டுக்குள்ள இனி கடன்காரன் வந்து நிற்க கூடாது, வட்டிக்காரன் வந்து நிற்க கூடாது, விருத்த சேதனம் இல்லாதவன் வந்து நிற்கக்கூடாது, அந்நியர்கள் வந்து நிற்கக்கூடாது. எங்கள் வீட்டுக்குள்ளால உம்முடைய பாதம் நிற்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இனி எந்த அசுத்த மனிதனும் என் வீட்டுக்குள்ளே நிற்கக்கூடாது, எந்த சங்கார தூதனும் நிற்கக்கூடாது, எந்த கடன்காரனும் நிற்கக்கூடாது, எந்த பேங்க்காரன் நிற்கக்கூடாது. என் வீட்டுக்குள்ளால விருத்த சேதனம் இல்லாத எவனும் நிற்கக்கூடாது. வீடுகள் முத்தரிக்கப்படுகிறது. பெரிய காரியங்களை செய், எல்லாம் மகிமை நமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.